ரொம்ப போகுது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு கிரிக்கெட் இல்லை. ஹலோ, நம்ம கிரிக்கெட் விளையாட போலாமா? ஓகே, நானும் வரேன்டா. சரி, நான் பேக் எடுத்துட்டு வந்துடுறேன், நீ பால் எடுத்துட்டு வந்துடு. சரி, நானும் என் தங்கச்சி பால் எடுத்துட்டு வரேன். ஓகே, பாய். சரி, நம்ம பேட்டை போய் எங்க இருக்குதுன்னு பார்ப்போம். சர்ப்ரைஸாக தண்ணி எடுத்துட்டு போகலாம். சரி, நான் போய் பால் எடுக்கும். சஸ்மிக்கு அந்த பால் எடு. சர்ப்ரைஸாக தண்ணி எடுத்துட்டு போகலாம். இன்னைக்கு எப்படியாவது கேட்ச் பிடிச்சி அவுட் பண்ணிடணும். ஐயோ, வாட்டர் பாட்டில் எடுத்து வர மாட்டேனே. தான் நானே வாட்டர் பாட்டில் எடுத்து வந்தேன். லாஸ்ட் போடலாம். எனக்கு இது சஸ்மிக்கு, இது ரித்துக்கு. யார் ஃபஸ்ட்டு? நீ ஃபஸ்ட்டு, நான் செகண்டு, தேர்டு, ஃபோர்த். எங்கடா போடுற? நேரம் இருக்கு, நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போலாமா? சரியான மேட்ச்ல என்ன ஒரு சைடு போனாலே ஃப்ரெஷ் ஆகணும். வீட்டுக்கு போகணும், போன பார்க்கணும். சரி, நம்ம போராச்சு, நம்ம கலராச்சு பண்ணுவோம். ரொம்ப டயர்டாக இருக்கு, நம்ம சுத்தே ஃபோன் பார்க்கலாம். யாராவது இது நான் 3 மணிக்கு மெசேஜ் சொல்றது, நான் உன்னை கொல்ல போறேன்னா? இது மெசேஜ் வருது 3 மணிக்கு. என்னது, நான் உன்னை கொல்ல போறேண்ணா? என்ன கருவாங்க அவங்க ஒருத்தவங்க. யாரு பார்த்து 3 மணிக்கு மெசேஜ் வருது, அதே நம்பரு, அதே டைமு, நான் உன்னை கொண்டு போனேன். நம்ம இப்போ எந்திரிச்சு சொன்னேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லணும். அப்புறம் நம்ம தூங்கலாம். என்னடா அது, ஏற்ற மாதிரி அதே டைமுக்கு மெசேஜ் வந்திருக்கு. காலேஜ் எடுத்தோடனே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூப்பிட்டு சொல்லணும். என்னக்கா சத்தம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பாரு, நேற்று மாதிரி எனக்கு மெசேஜ் 3 மணிக்கு வருது. சரி, நாளைக்காக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம். காலையிலே ஆச்சு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணோம். இது நான் அசிய கான்ஃபரன்ஸ் போட்டு கூப்பிடுறேன். ஹலோ மதி, ஏன் இவ்வளோ சீக்கிரம் கூப்பிடுறேன்? உங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த மெசேஜ் வந்திருக்குதா? ஆமாம், வந்துச்சு. ஆமாம், எனக்கும் வந்துச்சு. சரி, நான் என்னோட ஃபோன் எடுத்துட்டு வர கிரிக்கெட் கிரவுண்டில் பார்ப்போம். இன்னைக்கு எப்படியாச்சும் கண்டுபிடிச்சாங்க. சரி, கிரவுண்டில் பார்க்கலாம். பாய். சரி, நம்ம கிரிக்கெட் கிரவுண்டுக்கு போகலாம் ஃபோன் எடுத்துட்டு. அந்த மெசேஜ் அனுப்புகிறாங்களா உங்களுக்கு இன்னைக்கு கொண்டே ஆகணும். சரி, வாசஸ் நம்ம கிரவுண்டுக்கு போகலாம். யார் மெசேஜ் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கணும். நம்ம கிரவுண்டுக்கு போகலாம். இன்னைக்கு எப்படியாச்சும் இந்த மெசேஜ் கண்டுபிடிச்சோம்னா. மதியம் எனக்கு மெசேஜ் வந்து. ஆமாம், எனக்கு. ஆமாம், எனக்கும் வந்தது. சரி, நான் ஒன்றும் டைம் எத்தனை போகும், ஒன்றும் 1 நிமிஷம் தான் இருக்குது அந்த மெசேஜ் வரக்கு. அந்த இப்போ இன்றைக்கும் அந்த மெசேஜ் வருதான்னு பார்ப்போம். வந்துச்சுன்னா ரிப்ளை பண்ணலாம். ஓகே. சரி, நான் டைப் பண்ணுறேன். நீ ரிப்ளை வந்துச்சு. தருணா தருணா.
செத்துட்டேன். நீ எப்படா செத்த? மேலே போய் தருண், நான் கிரிக்கெட் விளையாட போகிறேன். வரைக்கும் இந்த செயின் மட்டும் பத்திரமா கொடுத்தியா? தருண், நான் செயின் கொண்டு விளையாண்டேன். செயின் காணோம். அஸ்வி, சஸ்மி, என்னாச்சு? நான் கிரிக்கெட் விளையாட போகல, என்னோட வெள்ளி செயின் வந்து என்கிட்ட கொடுத்துருந்தேன். இப்போ தொலைச்சிட்டான். எங்கண்ணா போட்ட வெள்ளி செயினை? எங்கண்ணா போட்ட? போய் மதியம் கூட்டிட்டு வச்சு. சரி. என்ன சொல்லிட்டோம்? இவன் என்னோட நான் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு முன்னாடி இவனோட எங்கிட்ட இருந்த செயின் இவங்கிட்ட கொடுத்தேன், பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு. ஆனால் இப்போ நான் விளையாண்டு வந்து கேட்குறேன், நான் இங்கே தான் வச்சிருந்தா நான் அதை காணோம் அப்படிங்கிறேன். என்ன ஊட்டுறான், அவனே கஷ்டம் ஊட்டுறான். யார்தான் எடுத்து? எல்லாரும் என்ன செயின் திருட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நான் ஆக்சுவலி செயினே திருந்தேன். தருண் எங்க மிதந்துட்டு இருக்கான், கிணத்துல போய் எல்லாத்தையும் கூப்பிட்டு வரேன். மிதந்துட்டு இருக்கான். இன்னும் செயின் யார் எடுத்தா? எனக்கு தெரியும். அது எப்படி உனக்கு தெரியும்? நான் செத்ததுக்கு அப்புறம் மேல இருந்து பார்த்தேன். சரிவா, சஸ்மிட்ட போய் கேட்போம். சரி செத்ததுக்கு அஸ்தி தெரியுமா? சரி, நான் கூட்டிட்டு இருக்கேன். மாதிரி நீ இங்க என்ன பண்ற? செயின் கேட்க வந்தேன். எந்த செயின்ரா? ஒரு செயின் ஒன்று தங்கச்சி தான் எடுத்துருக்கான். இல்லைங்க, என்கிட்ட இல்லைக்கா. நான் ஒரு ஆளை கூட்டிட்டு வந்துட்டேன். நீங்க பார்த்தீங்கன்னா சொல்லிடுங்க. தருண் உள்ளவா. தருணா, நீ தான் செயின் வச்சிருக்க, ஒழுங்கா கொடுத்துரு. சரி வாங்கிக்கோ. ஏன் சஸ்மி இப்படி பண்ண? எப்படி சஸ்மி நீ எடுத்தா செயினா? வேணாம் பாருங்க. அழகா இருக்கு. தருணனை தூங்கிட்டு இருக்கணும். எப்படி பண்ணிருக்க? தேங்க்ஸ் சஸ்மிகா. என் ஆத்மா சாந்தி அடையட்டும்.